நம்ம எதுக்கு அப்ராட் போகிறோம்? பணம் நம்மளால பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியலன்ற ஒரு பட்சத்தில் தான் அப்ராட் போகிறோம். பட் இங்கேருந்து ஜார்ஜியா போனால் அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ஜாஸ்தி. இங்கே அப்ராடில் படித்தாலுமே ஒரே கான்செப்ட் தான். திரும்ப இங்கே இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்கணும், ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, அது பேர் FMG. ஸோ அதை கொடுக்கறதா ஒரே கான்செப்ட். நீங்கள் 20 லட்சம் கொடுத்து படித்தாலும் சரி, 50 லட்சம் கொடுத்து படித்தாலும் சரி, இந்தியாவை தாண்டி போனாலே திரும்ப வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சுய லாபத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸையே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள காலேஜ் இருக்குது. எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை அதையுமே பேரண்ட்ஸ் வந்து பிளைண்டாக என்னத்தம்மா நம்பி போகிறாங்க, தம்பி தானே, தெரிஞ்ச தம்பி தானே, தெரிஞ்ச பாப்பா தானே, அந்த பாப்பாவோ இல்லை அந்த தம்பியோ தான் கடைசியில் அவங்களுக்கு அது பண்ணுறது. நாளைக்கே அவங்க வந்து ஏதோ ஒரு ஓவர் சார்ஜ் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களுக்கும் ஒத்து வரல, நாளைக்கே போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. ஸ்டேஷனாக இருந்தாலுமே, ஏமா படிக்கிற பையனோ இல்லை படிக்கிற பாப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் நம்ம பொதுவாக ஆக்சுவலாக ரியாலிட்டி பேசுவோம். உங்களுக்கு எங்கேம்மா போச்சு, இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்களே, நீங்கள் அவங்கள போய் பார்த்துருக்கலாமே. இப்போ யார் மூலயமா போகிறோம்? ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எது கரெக்டாக இருந்தால் எண்டிங் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்ராட் MBBSனா ஸ்கேம்னு சொல்கிறது வந்து தப்பு இருக்கு. கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்தேன். கிளாரிட்டியே இல்லாமல் பொதுவாக சொல்லும் போது மக்களுக்கு என்ன ஆகும், பயம் வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம் பேர் அட்டன் பண்ண போகிறாங்கன்றது ஒரு டேட்டா. ஆனால் நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்சம் சீட்டு தான் இருக்குது. மீதி பேர் என்ன எலிஜிபிலிட்டினா, பேங்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் எஜுகேஷன் லோன் கொடுக்கறது கிடையாது. இது உண்மை. நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி. ஏன்னா கிடைக்கும்னு உங்களுக்கு சும்மா நான் ஃபேக் அப் கொடுத்துட முடியாது. உங்களுக்கு என்னதான் சொந்தமாக வீடே இருந்தாலும், எங்கள் சைட்லேருந்து என்னென்னா நாங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கொடுத்தாலும், நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுற விதம் தான் இருக்குது. 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், தென் நீட் ஸ்கோர் கார்டு, தென் அவங்களோட பாஸ்போர்ட், இந்த 3 டாக்குமெண்ட் போதுமானது. அதே மாதிரி அவங்க நீட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேமு. நீட்டே இல்லைனாலும் நீங்கள் போய் அப்ராடில் படிக்கலாம். கம்ப்ளீட் ஸ்கேம். ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. MBBS எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அப்ராடில் படித்தா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண இன்னைக்கு நம்ம கூட ஸ்டெப்வொர்த் கன்சல்டன்சி ஃபவுண்டர் டாக்டர் அஸ்வின் விக்னேஷ் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ MBBS படிக்கணும் அப்படின்னாலே நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த MBBS படிக்கணும் அப்படின்னா நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து இந்த MBBS வந்து நம்ம அப்ராடில் படிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட்மே நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட் கிளியராக சொல்லுங்கள். அப்ராடில் படிக்கணும் அப்படின்னாலே சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா லேக் ஆஃப் சீட்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ வி கான்ட் அஃபோர்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. லைக் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 20 to 25 lakhs பர் இயருக்கு ஃபீஸ் போயிட்டுருக்கு. இப்போ அப்ராட்ன்ற போது 25 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் MBBSஐ கம்ப்ளீட் பண்ணி வந்துடலாம். ஸோ 25 lakhsன்றது ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, உங்கள் லிவிங்கு, ஸோ உங்கள் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனு, ஸோ உங்கள் டியூஷன் ஃபீஸு, இது எல்லாமே ஆல் ஓவர்வே 25லேருந்து ஒரு 30 lakhsக்குள்ளே அப்ராடில் நீங்கள் MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா மணி வந்து யாரால் அஃபோர்ட் பண்ண முடியலையோ, ஸோ அவங்க வந்து MBBSஐ கிவ் அப் பண்ணி வேறு கோர்சஸ் போகிறதுக்கு அவங்க அப்ராடில் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷனாக தான் அப்ராட் MBBS இருக்குது. ஸோ அப்படி இல்லாதவங்க ஈவன் திரும்ப நீட் ரிப்பீட் பண்ணலாம், தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நீட் ரிப்பீட் பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது, ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். கீப் ஆன் ரிப்பீட்டிங். அந்த கீப் ஆன் ரிப்பீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு காம்படிட்டர் வந்து அவங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். போன வருஷம் ரிப்பீட் பண்ணவங்க திரும்ப இன்னும் ஸ்ட்ராங்கராக வருவாங்க, இந்த வருஷமா ரிப்பீட் பண்ணாங்க இன்னும் ஸ்ட்ராங்கராக வருவாங்க. ஸோ அவங்கள விட அட்வான்ஸ் லெவல் காம்படிட்டர் கூட அவங்க காம்படிட் பண்ணும்போது அவங்களுக்கு இயர் தான் ட்ராப் ஆகுமே தவிர ரிசல்ட்ஸ்ன்றது நம்ம இதுவாக பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ சில பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஈஸியாக வந்து நம்ம இப்போ வந்து நீட் வந்து பாஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அதர் கோர்சஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, MBBS பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அப்ராடை சூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்ராட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ எந்த ஒரு கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமாக இந்த MBBS படிக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கு? இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், சைனா இதெல்லாம் இருந்தாங்க. இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் யாரும் பெருசாக போகிறது இல்லை. ரஷ்யாவும் உக்ரைனும் உங்களுக்கு தெரியும், வார் உலகத்துக்கே தெரியும், வார் இருந்த பிறகு யாரும்
மக்கள் வந்து பெருசா அதுல வந்து இப்போ விருப்பப்படுறது கிடையாது. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீக்ல இருக்காங்க. இப்போ அங்கதான் நிறைய மக்கள் போறாங்க. ஈவன் ஜார்ஜியா கூட லாஸ்ட் நியூஸ்ல வந்துருந்துச்சு நிறைய பேர் போயிருக்காங்கன்ட்டு. ம். பட் என்னன்னா ஜார்ஜியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா வேர்ல்ட்ல சொல்லணும்னா ஜார்ஜியா ஈக்குவல் டு காஸ்ட்லி. ஓகே. உங்களால நம்ம எதுக்கு அப்ராட் போறோம்? பணம் நம்மளால பெருசா அஃபோர்ட் பண்ண முடியலன்ற ஒரு பட்சத்துல அப்படிங்க. தான் அப்ராட் போறோம். ம். பட் இங்க இருந்து ஜார்ஜியாக்கு போனா அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ஜாஸ்தி. ஓகே. ஸோ எங்க அப்ராட்ல படிச்சாலுமே ஒரே கான்செப்ட் தான். திரும்ப இங்க இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்கணும். ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அது பேர் எஃப்எம்ஜி. ஸோ அதை கொடுக்கறதா ஒரே கான்செப்ட். நீங்க 20 லட்சம் கொடுத்து படிச்சாலும் சரி, 50 லட்சம் கொடுத்து படிச்சாலும் சரி, இந்தியாவை தாண்டி போனாலே திரும்ப வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ அப்படின்னும் போது நீங்க ஏன் அத்தனை லட்சம் கொடுத்து படிக்கணும்? கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லயே கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற நாட்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ் நம்ம என்எம்சி அண்ட் WHO அப்ரூவ்டு ஆன யூனிவர்சிட்டிஸே இருக்கு. ஓகே. ஸோ அதை கரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறவங்க, அதே மாதிரி கரெக்டான சார்ஜஸ் பண்றவங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ப்ராசஸிங் இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்ககிட்டயே ஃபீஸ் கட்டணும்னுவாங்க. ம். ஸோ டியூஷன் ஃபீஸே வந்து அவங்க கிட்ட தான் பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்க அங்க போய் லேண்ட் ஆன பிறகு உங்க கைப்பட நேரடியா ஸ்டூடெண்டே வந்து செமஸ்டர் வைஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ எல்லான ஆப்ஷன் எப்படின்னா என்னென்ன பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை எல்லாமே நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரன்சியா நான் எங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து இதுதான் அப்படின்னா அதை நாங்க டிரான்ஸ்பரன்சியா சொல்லி ஓகே. உங்களோட காலேஜ் ஃபீஸ் இதுதான், உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இதுதான்றத 100% டிரான்ஸ்பரன்சி தான் நம்ம பண்ணி தரோம். இப்போ லாஸ்ட் இயர் கூட நம்ம கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. ஈவன் நம்ம கரண்ட் கோயம்புத்தூர் ஜெயிலர் கூட நம்மளோட கிளைண்ட் தான். ஈவன் நம்ம சென்னை சென்ட்ரலோட இன்ஸ்பெக்டர் கூட நம்மளோட கிளைண்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதால தான் நமக்கு வந்து ஆல் ஓவர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து லாஸ்ட் இயர் 2025ல வந்து கிட்டத்தட்ட 75+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மூலமா அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து 100+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி அட்மிஷன் பண்ணி கொடுத்து இப்போ அவங்க அப்ராட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தென் அடுத்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் போது அதுலேயுமே ப்ராப்பராக அவங்க வந்து எங்க கோச்சிங் கொடுக்குறாங்களோ அந்த யூனிவர்சிட்டி தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நாங்கள் எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறோம். அதாவது அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். இந்தியாவுக்கு வந்து திரும்ப எழுத போகிற எக்ஸாம் இருக்கு இல்லையா, தரும்னு சொல்லி அதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஓகே. இதுவே வந்து நிறைய பிரபல யூடியூபர் நிறைய பேர் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் ஸ்கேம்னு சொல்லி நிறைய வீடியோஸ் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 180% உண்மை. அவங்களால எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லிட முடியாது இல்லையா. ஃபீல்டுக்கு வெளியில இருக்கவங்களால என்னதான் ரிசர்ச் பண்ணாலும் 100% உண்மை அவங்களாலையும் கொடுக்க முடியாது. அவங்க லெஸ்ட் அடுத்தவங்க சொல்றதை கேள்விப்பட்டு மட்டும் தான் அவங்களால அது கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும். அதுல ஒரு சில உண்மைகள் இருக்கு, ஒரு சில பொய்களும் இருக்கு. பொய்கள் மீன்ஸ் அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் பொய்யா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கிர்கிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் சிலர் போட்டிருந்தாங்க. லைக் எம்எல்எம் ஏஜென்ட்டாக ஆக்குறாங்க ஸ்டூடெண்ட்டை. அதில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறாங்க. அது உண்மை. ஏன்னா படிக்க போன ஸ்டூடெண்ட்ஸை படிக்கணும் தான்ன்றது தான் மெயின். எதுக்கு இங்கேருந்து போகிறாங்க? அம்மா அப்பா விட்டு, நாட்டை விட்டு, எதுக்கு எல்லாத்தையும் விட்டு போகிறாங்க? அங்கே போய் ஒரு எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ரிட்டர்ன் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இருக்க சீப்பான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸையே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்காம அவங்கள ரொம்ப லூஸில் விட்டு, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஆளே கிடையாது. ஈவன் கரண்ட்டாக நீங்கள் எடுத்து இது ரிலேட்டடாக ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிங்கன்னா போதும், அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம மெட்டா வந்து ஆட்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்களே உங்களுக்கு டைரெக்டாக அட்மிஷன் எடுத்து கொடுக்குறோம், வாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நீ எதுக்கு அங்கே போயிருக்க? ஸோ கான்செப்ட் அதுதான். நீ படிக்க போன நீ ஏன் இதை பண்ணணும்? இப்போ நாங்கள் ஒரு கன்சல்டன்சி, நாங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், இது நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ வி ஆர் ஹேவிங் 1-on-1 கவுன்சிலிங். நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி தரோம், ட்ராவல் அசிஸ்ட் பண்ணி தரோம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து அங்கே நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க பார்ட்டி கூட எல்லா பெனிஃபிட்ஸும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கரெக்டான ஒரு இதில் செட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வி கேன் டூ தட். ஸோ வி ஆர் சார்ஜிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை? புரியுதுங்களா? இது எல்லா காலேஜுமே என்கரேஜ் பண்றது கிடையாது. பட் ஒரு சில காலேஜ் பண்றாங்க, அது உண்மை. ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட சுய லாபத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸையே யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள காலேஜ் இருக்கு. எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை அதையுமே பேரண்ட்ஸ் வந்து பிளைண்டா என்னத்தம்மா நம்பி போறாங்க? தம்பி தானே, தெரிஞ்ச தம்பி தானே, தெரிஞ்ச பாப்பா தானே, அந்த பாப்பாவோ இல்லை அந்த தம்பியோ தான் கடைசியில் அவங்களுக்கு அது பண்றது. நாளைக்கே போய் அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது.
அவங்க கிட்ட அவங்க ஒரு லாபம் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கே அவங்க வந்து ஏதோ ஒரு ஓவர் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒத்து வரல. நாளைக்கே போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. ஸ்டேஷனா இருந்தாலுமே. ஏம்மா படிக்கிற பையனோ இல்ல படிக்கிற பாப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நம்ம பொதுவா ஆக்சுவலா ரியாலிட்டி பேசுவோம். உங்களுக்கு எங்கம்மா போச்சு? இதுக்குன்னு நெறைய பேர் இருக்காங்களே. நீங்க அவங்கள போய் பார்த்துருக்கலாமே. அப்படின்னா ஸ்டேஷன்லயே ஒரு வார்த்தை திரும்ப உங்கள தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ஒரு படிக்கிற ஒரு டாக்டர் படிக்கிற ஆமா. அதுலயுமே நல்ல கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. ஸ்கேம் பண்றவங்களும் இருக்காங்க. இல்லன்னுலாம் சொல்லவே மாட்டோம். ஓகேங்களா? சோ அவங்களே என்ன கேட்பாங்கன்னா, ஏம்மா படிக்கிற பொண்ண நம்பி நீ எப்படிம்மா போன? அந்த சின்ன பாப்பா பிள்ளைய நம்பி நீ எப்படி உன் பிள்ளைய வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? இப்படிதான் கேட்பாங்க. ரியாலிட்டி அதானே. நம்மள தானே கொஸ்டின் பண்ணுவாங்க. பதிலுக்கு உனக்கு எங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சோ அப்படின்னும்போது நம்ம யார் மூலியமா போறோம்? ஏன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எது கரெக்ட்டா இருந்தா எண்டிங் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை ரொம்ப நிதானமா யோசிச்சு நல்லாவே விசாரிச்சு பண்ணலாம். தப்பே கிடையாது. ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியால மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே நம்பி அதை வச்சு டக்குன்னு மூவ் பண்ணி போயிடுறாங்க. அதை பத்தி அவங்க வீட்டுல இருந்து எழுந்து வந்து அவங்க பையனுக்கான படிப்பை கூட விசாரிச்சு பார்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துலயே வேலை முடிஞ்சிடணும். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்? இப்போ ஜென்ரலா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,50,000 சார்ஜ் பண்றேன். ஸோ இது என்னோட சர்வீஸ் சார்ஜ்னே டிரான்ஸ்பரண்டா சொல்லலாம். ஸோ நான் அந்த காசு வாங்குறேன்னா அதுக்கான வேலை பார்க்க போறேன். ஸோ நான் அது வாங்குறேன். ஒரு சில பேர் ஸ்டூடெண்டே 2 lakhs வாங்குறாங்களாம், 2.5 lakhs வாங்குறாங்க, 3 lakhs வாங்கி அட்மிஷன் வாங்கி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்டூடெண்டே இதை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவங்க ஐபோன் வாங்குறதுக்காகவும் இல்ல அவங்க ஆடம்பரமா செலவு பண்றதுக்காகவும் அவங்க காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்றதுக்காகவும் இவங்க மணி கஷ்டப்பட்டு பணம் இல்லைன்றதால தான் நம்ம வெளிநாட்டு போறோம். அதே யோசிக்காம இவங்க பிளைண்டா நம்புறது. அது முதல்ல பேரண்ட்ஸ் தான் அவேர்னஸ் ஆகணும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் இப்போ போட்டுட்டு வராங்க. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் உண்மைதான். பட் இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட போடலாம். அவங்க எல்லாருமே பொதுவாகவே வந்து அப்ராட் எம்பிபிஎஸ்னா ஸ்கேம்னு சொல்றது வந்து தப்பு இருக்கு. அது என்ன கிளாரிட்டின்றத மட்டும் கொடுக்காம அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் மெயினா இங்க வந்தேன். கிளாரிட்டியே இல்லாம பொதுவா சொல்லும் போது மக்களுக்கு என்ன ஆகும்? பயம் வரும். இப்போ அடுத்த ஆப்ஷன் இல்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2026ல நீட்ல வந்து பாத்தீங்கன்னா 26 லட்சம் பேர் அட்டென்ட் பண்ண போறாங்கன்றது ஒரு டேட்டா நியூஸ்ல வந்திருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியால ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்சம் சீட்டு தான் இருக்கு. மீதி பேர் எங்க போய் சேருவாங்க? ஆப்ஷன் இல்ல இல்லையா? இப்போ டக்குன்னு என்ன ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் ஆக போதா? கிடையாது. இவங்க என்னதான் ஸ்கேம்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருந்தாலும் மக்கள் மத்தியில அச்சத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குனாலும் வேற ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இல்ல. ஸோ இருக்கிற ஆப்ஷனை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அதுதான் விஷயமே. அதை பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு நல்ல கன்சல்டன்சிஸும் இருக்காங்க, நல்ல மென்டார்ஸும் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கேம் பண்றவங்கன்றது மாதிரி ஆயிடாது இல்லையா? ஸோ அவங்க தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா சூசிங் ஆப்ஷன் அவங்க கிட்ட தானே இருக்கு. பணம் கட்ட போறவங்க நீங்க தானே. யாரா வாங்கிட்டு போயிட முடியுமா உங்க பணத்தை? ஓகே, இப்போ நீங்க வந்து அதர் மெம்பர்ஸ் இப்போ காலேஜ்ல இருக்கிறவங்கள பத்தி சொல்றீங்க. இந்த மாதிரி கன்சல்டன்சி வச்சிட்டு இருக்கவங்களே வந்து ஃபேக்கா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி ஃபைன் பண்றது? அவங்கள எப்படி ஃபைன் பண்றதுன்னா அவங்க கிட்ட ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கான்னு கேளுங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ அது ஃபைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் என்ன? அவங்களோட ரெஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? அவங்க ரெஃபரன்ஸ் கிளைண்ட் என்ன? அவங்க இப்போ ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்களே, எத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யார் மூலியமா போயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க கிட்ட விசாரிங்க. அமிச்சு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தமிழ்நாட்டில் தானே இருப்பாங்க. நீங்க தாராளமா வீட்டுக்கு போய் கூட விசாரிங்க. உங்க பையனை தானே வெளிநாட்டுக்கு படிக்க வைக்க போறீங்க. உங்க பையனோ இல்லை உங்க பொண்ணையோ தான் நீங்க வெளிநாட்டுக்கு போய் விசாரிங்க. விசாரிக்க தாண்டி வேற என்ன இருக்கு? அவங்க தான் கொஞ்சம் இன்புட் போடணும். இன்புட்டே போடாம பண்ணா இப்படிதான் நடக்கும். ஏன்னா ஒரு இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு 1,50,000 நான் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன்ட்டு. இப்போ நான் 1,50,000 வாங்குறேன்னா அதுல ப்ராஃபிட் இல்லாம வேலை பார்ப்பேனா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட வேலை இதுதான். ப்ராஃபிட் இல்லாம வேலை பார்ப்பேனா? 1,50,000லயே ப்ராஃபிட்டோட வேலை பார்க்கறேன்னா அப்ப எதுக்கு 3 லட்சம்? அப்ப எதுக்கு 3 லட்சம்? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஸ்கேம் தான் பண்றாங்க. கரெக்ட் தானே? 1,50,000 வாங்கி ஒருத்தனால இந்த வேலையை பார்க்க முடியும். அதுவும் இது வந்து ஒர்க்கு பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ப்ராஃபிட்டோட ஒருத்தனால வேலை பார்க்க முடியுதுன்னா மத்தவங்க ஏன் 3 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க? அது கொஸ்டினபிள் தானே? நியாயமா தானே கேட்கிறோம். இதுல லாபத்தரர்கள் இல்லாம யாருமே வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க. இப்போ நீங்க ஆங்கர், இப்போ நீங்க வந்து உங்க ஒர்க் பார்க்குறீங்கன்னா சேலரி பேசிஸ் கரெக்டா இருந்தா இந்த ஒர்க் பார்ப்பீங்க. அதே மாதிரி யாரா இருந்தாலுமே அவங்க ஒர்க்குக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் இல்லாம யாரும் சும்மா வேலை பார்க்க போறது இல்லை. ஸோ இவங்களால இது பண்ண முடியுதா? ஏன் மற்றவங்க பண்ண மாட்டாங்க? அப்போ அவங்க என்ன பண்றாங்க? இவங்களோட அறியாமையை யூஸ் பண்றாங்க.
ஓகே. அதுதான் உண்மை. இப்ப பேசிக்காவே இப்போ நம்ம மெடிக்கல் ஸ்டூடண்ட் இல்லன்னா வந்து நம்ம டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னாலே எம்பிபிஎஸ்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது வந்து நீட். இதுக்கான ஆமா. அச்சம் வந்து நெறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஓகே. இந்த நீட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நெசசரியா இருந்துட்டு இருக்கு? எந்த அளவுக்கு மார்க் எடுத்தா இதுல வந்து அப்ராட்ல நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? அப்ராட்லன்னும் போது நீட்ன்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் வந்து அப்ராட பொறுத்த வரைக்கும் நீட் ஒரு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. நீங்க ஓகே. நீட்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். இங்க இருக்க மாரி காம்படிட்டிவா இருக்காது. ஏன்னா அப்ராட்ல நெறைய காலேஜஸ் இருக்கு. நம்மள்துல தான் லேக் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. ஸோ அது நம்ம எதுவும் சரி செய்ய முடியாது. அது மேல இருக்கவங்க தான் பார்க்கணும். ஸோ அப்டின்னும்போது அப்ராட பொறுத்தவரைக்கும் காம்படிட்டிவா இல்ல. ம். இங்க இருக்கிற மாரி கவுன்சிலிங் கிடையாது. இங்க இருக்கிற மாரி காம்படிட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2025ல நீட் பாஸ் மார்க் வந்து 130 மார்க் இருந்துச்சு. அந்த 130 எடுத்திருந்தாலே அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஸோ படிக்கிற ஸ்டூடண்ட் இங்கேருந்து போற ஸ்டூடண்ட் வந்து அவங்களோட மைண்ட் செட்ல நம்ம படிக்கணும். இங்க விட்டத வந்து நம்ம அங்க பிடிக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா போதும். அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா தேவை அப்ராட பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இங்கருந்து போற இவ்ளோ நாள் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவ்ளோ நாள் ஸ்கூல்ல கோச்சிங் கிளாஸு, 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்கூலு, ம். ஸ்பெஷல் கிளாஸு, ம். ஏன்டா படிக்கலன்னு கேட்கறதுக்கு நல்ல அக்கறையான நம்ம மிஸ்ஸுங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா பேரண்ட்ஸ்க்கு உடனே போயிடும். உடனே அவங்க பையன இல்ல பொண்ணையோ சரி செய்வாங்க. ம். 12க்கோ, 10க்கோ இப்படிதான் நம்ம சிஸ்டம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. கரெக்ட்டா கைக்குள்ள கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. பட் அப்ராட் போகும்போது அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்குது. பார்க்காததெல்லாம் பசங்க புதுசா பார்க்க போறாங்க. அதாவது புதுசா பறக்கிற ஒரு பறவை மாரி. ஸோ அப்டின்னும்போது அவங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். நல்ல விதமா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அது கெட்ட விதமா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பெருசு. உலகம் விரிஞ்சு பறந்ததுன்ற மாரி அவங்க எல்லாத்தையுமே வியூ பண்ண போறாங்க. ஸோ அப்டின்னும்போது அவங்க செல்ஃப் டிசிப்ளினாவும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடையும் போறவங்களா இருந்தா ரொம்பவே நல்லது. நம்பளோட தாட்ஸ அவங்க மேல திணிக்காம, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீ டாக்டர் தான் ஆகணும்னு அவங்களோட தாட்ஸ அவங்க மேல திணிக்காம, அவங்களா விருப்பப்பட்டு படிக்கிறவங்கள மெயினா அனுப்பணும். என்ன பொறுத்தவரைக்கும். சும்மா அவன இப்போ ஃபோர்ஸ் பண்ணி, இல்ல தம்பியோ, பாப்பாவோ ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டு, அவங்க கஷ்டப்படக்கூடாது. அங்க போயிட்டு வேண்டா வெறுப்பா ஒரு கோர்ஸ முடிச்சுட்டு வர மாரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப வந்து அவங்க சர்வே பண்ணணும் இல்லையா? ம். ஸோ திரும்ப வந்து சர்வே பண்றதுக்கு அகைன் அவங்களுக்கு ம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் அவங்க நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டு வருவாங்க. இல்லன்னா என்ன ஆகும்? ஓகே ஃபைன் நம்மள கேட்பார் இல்ல, அம்மா இல்ல, நம்ம யார் இங்க பண்ண போறா? நைட் எல்லாம் ஃபோன யூஸ் கண்டிப்பா. பண்ணு, லேட்டா தூங்கு, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத. ஸோ இந்த மாரி தான் போகும். அங்க எந்த ஒரு அப்ராட் காலேஜ்லயுமே ஏ ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ் அப்படி ஒரு தம்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆகாஷ் நீ படிக்க மாட்ற? ஏன் ஆகாஷ் நீ வந்து கிளாஸ்க்கு வர மாட்ற? இப்படி எல்லாம் எந்த காலேஜ்லயும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க. இங்க இருக்க ஸ்பூன் ஃபீடிங் அப்ராட்ல கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. நீ ரூ. 20,00,000 குடுத்து காலேஜ்ல சேரு. ரூ. 50,00,000 குடுத்து காலேஜ்ல சேரு. எத்தன லட்சம் வேணா குடு. நீ படிக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்ராட்னா செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இது இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டா பார்த்து, அவங்க ஒரு பேரண்ட்க்கு அவங்க பையன் யாருன்னு தெரியும்ல. அவங்க பாப்பா யாருன்னு தெரியும்ல. எனக்கு தெரியாது. நான் ஒரு கன்சல்டன்ட். உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டா இருக்கு காலேஜ்ல? எவன் வந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறான்? யார் வந்து நல்ல உங்களுக்கு மென்டார குடுத்து, உங்கள கிளாஸ் குடுத்து ட்ரெய்னிங் பண்றான்? இத தான் நான் பார்ப்பேன். இதுதான் என்னால உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தெரிய முடியும். உங்களோட பையனையும், பொண்ணையும் எனக்கு தெரியாது. அவங்களோட கேரக்டர் என்ன? ம். அவங்களால என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தான் அவங்க தெரியும். போய் ஃபாரின்ல சர்வே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு அப்படின்னு விஷயத்த உங்களுக்கு தெரியும். ம். நீங்க தான் பார்த்து டிசிஷன் எடுக்கணும். ம். சும்மா காசு இருக்குன்றதுக்காகவும் நம்ம அனுப்பிடக்கூடாது இல்லையா? ம். அவங்களுக்கு தேவை ரிசல்ட்ஸ். திரும்ப வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமோட ரேட்டிங் கம்மியா இருக்கு, பாசிங் ரேட் கம்மியா இருக்கு, பாசிங் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி நெறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டாங்க இல்லையா? ஓகே. போகவே போகாதீங்க அப்ராடுக்கு. நான் அப்படி கிடையாது. போற நீ படிக்கணும். போற நீ படிச்சானா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு எது வந்து கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும்? ஸோ மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேங்க ஸ்டார்ட்டிங்கே ஒரு ரூ. 50,00,000 குடுத்து இப்ப ஜார்ஜியால, இல்ல அந்த மாரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல போறதும், இப்ப கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்ற மாரி கண்ட்ரில வாங்குற டிகிரியும் ஒண்ணு தான். இங்க வந்து ஒரே எக்ஸாம் தான் எழுத இங்க போறாங்க. 25 லேக்ஸ் தான் நமக்கு ஆமா. ஆக போகுது. 25லேருந்து 30 எல்லாமே லேக்ஸ்க்குள்ள சேர்த்து. எல்லாமே. சாப்பாடு, ஹாஸ்டலு, காலேஜோட ஃபீஸு, தனித்தனியா இந்த எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் இல்ல. ஓவரால் பேக்கேஜே 25லேருந்து 30 லேக்ஸ் தான். ஸோ இப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒண்ணு தானே. இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுத போற. இப்ப நீ ரூ. 50,00,000 குடுத்து ஜார்ஜியால படிச்சிட்டப்பா, இவ்ளோ காசு ஆயிடுச்சு. நான் ஒரு பேருக்கு சொல்றேன் ஜார்ஜியான்ட்டு. ம். அந்த மாரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரஷ்யாலயும் இருக்கு. ஈவன் ஓகே. கிர்கிஸ்தான்லயும் இருக்கு. நெறைய ஃபீஸ் குடுத்து. அப்படி குடுத்த ஸ்ட்ரக்சர குடுத்து நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றேன். ஏன்னா, நம்ம அப்ராட்ன்ற ஆப்ஷனே வந்து பட்ஜெட்டுக்காக தான் நம்ம போறோம். அவ்ளோ காசு குடுத்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா, மேற்கொண்டு இன்னும் ஒரு 30,00,000 40,00,000 குடுத்து நம்ம இந்தியாலயே பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு போயிடலாமே. ஓகே. பெட்டர்ல இதுல நம்ம வீட்லயே இருப்போமே. இதுல லோன் எடுத்து படிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஸ்காலர்ஷிப்ஸ். ஆனா, என்ன எலிஜிபிலிட்டினா, பேங்க் வந்து அவ்ளோ சீக்கிரம் எஜுகேஷன் லோன் குடுக்குறது கிடையாது. இது ஓகே. உண்ம. நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா இருக்கணும். நான் சொல்றது எல்லாமே ரியாலிட்டி. ம். ஏன்னா கிடைக்கும்னு உங்களுக்கு சும்மா நான் ஃபேக் ஹோப் குடுத்துற முடியாது. உங்களுக்கு என்னதான் சொந்தமா வீடே இருந்தாலும்,
எங்க சைட்ல இருந்து என்னன்னா நாங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் குடுத்தாலும், நீங்க பேங்க் அப்ரோச் பண்ற விதம் தான் இருக்கு. நம்ம தான் நமக்கு தேவைன்னா 4 வாட்டி 10 வாட்டி அலையிற மாரி இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் லோன்ன்னும்போது கண்டிப்பா தள்ளுபடி பண்ணிருவாங்கன்ற ஒரு பயம் பேங்க் கண்டிப்பா. சைட்லயே இருக்கும். அவ்ளோ சீக்கிரம் ஆஃபர் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா, நாங்க இந்த கண்ட்ரிக்கு பண்ண மாட்டோம். அவங்க ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. நாங்க இந்தந்த கண்ட்ரிக்கு தான் பண்றோம். இந்தந்த யூனிவர்சிட்டிக்கு தான் பண்றோம். யுகே, யுஎஸ், கனடான்னு போட்டிருக்கும். அங்க போய் படிக்கிற அளவுக்கு காசு இருந்தா நான் ஏன்ப்பா அப்ராட் போய் படிக்க போறேன்? நான் வீட்ல எங்க அம்மா, அப்பாவோட இருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க போறேன் இல்லையா? ஸோ, அவங்களால பேங்க் லோன் குடுக்க முடியும். ஆனா, குடுக்காம அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ப தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து, நம்ப தான் போயிட்டு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி, "சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க." அந்த மாரி நம்ம தான் இனிஷியேட்டிவா இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் எஜுகேஷன் லோன் அவைல் பண்ணிக்க முடியும். நீங்க ப்ராப்பர்ட்டி அதாவது கொலாட்ரல் வச்சிருந்தாலுமே, இதுவே நீங்க பெர்சனல் கேட்டு பாருங்க. மறுநாள் அவங்கவங்க வீட்டுக்கு வந்து பண்ணி குடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா, அடுத்த மாசத்துல இருந்து இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஸோ, எஜுகேஷன் லோன்ன்றது அவங்க படிச்சு முடிச்சுட்டு 1 இயர் கேப் விட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஏர்ன் பண்ணும்போது தான் ரீபே பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்க ஸ்டெப் எடுக்கணும். பட் லோன் கிடைக்கும்ன்றது 100% உறுதி. ஓகே. இப்ப இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், ஃபுட்டு, சேஃப்டி இப்படி எல்லாமே வந்து இங்க இருக்கிறதுக்கும், அங்க இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபர் ஆகும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் எப்படி செட் ஆகும் சார் உங்களுக்கு? அங்க போன உடனே அடாப்ட் ஆயிடுவாங்க. எடுத்த உடனே நம்ம கிளைமேட்டிக் பயாலஜிக்கல் பாடி படி எல்லா கிளைமேட்டும் நம்ம இது பண்றது தான். இதே இந்தியால தான் காஷ்மீரும் இருக்கு. ஓகேங்களா? அங்க குளிர் இருக்கு. நம்ம ஊட்டியில குளிர் இருக்கு. சென்னையில வெயில் இருக்கு. எல்லா கிளைமேட்டும் நம்ம பாடி அடாப்ட் ஆகும். யாரோ ஒருத்தருக்கு முடியாம போலாம். ம். 100ல ஒருத்தர். ஸோ, ஒரு சில பேருக்கு வேணா ஒத்து போகாம இருக்கலாம் தவிர, எல்லாரும் நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆக தான் போகுது. அங்க போய் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல அடாப்ட் ஆயிடும். ஃபுட் வந்து நம்ம பண்ணி குடுக்குற யூனிவர்சிட்டில எல்லாருமே இந்தியன் குக் வச்சு தான் பண்றாங்க. ஸோ, ஓகே. மோஸ்ட்லி வந்து ஏன்னா இப்போ சவுத் இந்தியன்ஸ் அதிகமா படிக்கிறாங்க அப்ராட்ல. ஓகே. அதனால நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, தமிழ் ஆட்களே எல்லாம் கொண்டு போய்லாம் சமைக்கிறாங்க. ஓகே. ஸோ, காலேஜும் வந்து என்ன பண்ணுது, காசு வாங்குறாங்க இல்லையா? அதுக்கான ஃபுட் புரொவைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி தான் அது கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சில கண்ட்ரில மட்டும் தான் நேமே சொல்லிடலாம். ரஷ்யா அந்த மாரி ஒரு சில கண்ட்ரிலலாம் வந்து ப்ராப்பரான மெஸ் புரொவைட் பண்ண மாட்றாங்க இன்னுமே. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க். செல்ஃப் குக்கிங் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேலை என்ன சாப்பிடுறதுன்றதே அவங்களுக்கு ஒரு ஆமா. மைண்ட் செட்டா பெரிய ஒரு இருந்துரும். இது இருக்கும். 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் காலேஜ் இருக்குங்க. நம்ம ஊர் ஸ்கூல் மாரி கன்டினியூஸா இருக்காது. நடுவுல பிரேக்ஸ் இருக்கும். அந்த பிரேக்ஸ் இருந்தாலுமே அடுத்த கிளாஸ்க்கு அவங்க பிரிப்பேர் பண்றதுக்கோ, இல்ல கேன்டீன்ல அந்த டைம்க்கு என்ன சாப்பிட முடியுமோ தான் பண்ண முடியுமே தவிர, அவங்களால போய் சமைச்சு எல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ 5 மணிக்கு மேல வீட்டுக்கு வரவங்க, இல்ல ஹாஸ்டலுக்கு வரவங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அதுக்கப்புறம் கடைக்கு போய் திங்ஸ் வாங்கி, அதுக்கப்புறம் சமைச்சு, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 பசங்க சேர்ந்து சமைக்கிறாங்கன்னா, ஒரு தம்பி காய்கறி வெட்டுவான், ஒரு தம்பி பாத்திரம் கழுவுவான், ஒரு தம்பி குக் பண்றான்னு வச்சுக்கோங்க. இதுலயே டைம் போயிடும். நெக்ஸ்ட் அவங்களால பிரிப்பேர் பண்ணவே முடியாது. நம்ம சந்தான சார் காமெடில வர மாரி, எதுக்கு வந்தோன்றத மறந்துட்டு சமையல்காரராவே ஆயிட்டானான்னுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். அது ரியாலிட்டி. இது எல்லாமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபுட் ப்ராப்பரா புரொவைட் பண்ற யூனிவர்சிட்டி பார்க்கணும். கரெக்ட்டா எஃப்எம்ஜி குடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இல்ல உண்மையாவே எஃப்எம்ஜி குடுக்குறாங்களா? எஃப்எம்ஜி ரிசல்ட் பண்றாங்களா? இப்போ நான் சஜெஸ்ட் பண்ற யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ஜி எக்ஸாம்ல ஏர் 8 எடுத்திருக்காங்க. இந்தியால வந்து. ஏர் 1, ஏர் 2 டாப்பர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஏர் 8 டாப் 10க்குள்ள வந்திருக்காங்க. அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து யுஎஸ்எம்எல்இ ஸ்டெப் 1 கிராக் பண்றாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த மாரி ரிசல்ட் புரொடியூசிங் காலேஜா சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பண்ணி குடுக்குறோம். இப்ப பொதுவாவே நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எது? எம்பிபிஎஸ் படிக்க அவங்க சூஸ் பண்றது எதுவா இருக்கு? ஆமா. இப்போ நம்ப இங்கருந்து சூஸ் பண்றது வந்து கம்ப்ளீட்டா கன்சல்டன்சி பேஸ்ட் மேஜர் ரோல். ஓகே. இப்போ தெரிஞ்சவங்க மூலியமா போறதுன்றத விட, நம்மள மாரி கன்சல்டன்சிஸ தான் ம். சூஸ் பண்ணி வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிக்குமே லிபரலா, ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ லைக் கிர்கிஸ்தான் எடுத்துக்கோங்க, உஸ்பெகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஜார்ஜியா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர்ல நியூஸ்லயே போட்டிருந்தாங்க. ஜார்ஜியால அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் போயிருக்காங்கன்ட்டு. பட் நெறைய பேரு லாஸ்ட் இயர் அட்மிஷன் போட்டவங்க ஜார்ஜியாக்கு இன்னும் போகவே இல்ல. இன்னுமே இங்க தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் அட்மிஷன் போட்டவங்க. இன்னுமே இங்க தான் இருக்காங்க. அதுல இமிகிரேஷன்ஸ்ல நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஜார்ஜியால விசாக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. இது ஏஜென்சிஸ் தப்பு கிடையாது. ம். அந்த சிஸ்டமே அப்படி தப்பா இருக்கு இப்போ. ஸோ இப்போ ஜார்ஜியா போணும்னு நெனைக்கிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் வந்து என்ன ரியாலிட்டி இருக்குன்றத தெரிஞ்சு டிரான்ஸ்பரன்ட்டா ஒர்க் பண்ணாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கன்சல்டன்சி போறீங்க. நீங்க ஒரு ஏபிசி காலேஜ சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சும்மா போன உடனே இந்த ஏபிசி காலேஜ் வேணும்னா, தம்பி நல்ல காலேஜ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்கள ஃபைல் குளோஸ் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த காலேஜ்ல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன மைனஸ் இருக்கு? என்ன பிளஸ் இருக்குன்ற டிரான்ஸ்பரன்சிக்கு யாருமே சொல்ல மாட்றாங்க. கைண்ட் ஆஃப் அட்மிஷன் குளோஸ் பண்ண மட்டும் தான் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இவ்ளோ நேரம் நெகட்டிவாவே நெறைய சொல்லியிருக்கேன். இந்த நெகட்டிவிட்டிய நம்ம முன்னாடியே சொன்னோம்னு வச்சுக்கோன்னா, அந்த தம்பியோ, பாப்பாவோ அதுக்கு பிரிப்பேர் ஆயிடுவாங்க. அத எப்படி பாசிட்டிவா ஃபேஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. தே கேன் ஹேண்டில். என்ன நடக்க போதுன்னே தெரியாம பிளைண்டா அனுப்பிச்சா தான் சஃபர் ஆவாங்க.
முன்கூட்டியே இப்போ உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஏதோ ஒண்ணு படப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் ஓகே. இப்ப நம்ம அங்க போயிட்டு படிக்கிறது எல்லாம் ஓகே. இப்ப அங்க வாங்கக்கூடிய ஒரு டிகிரி வந்து இங்க இந்தியால நமக்கு வேல்யூபிளா இருக்குமா? இல்ல அந்த ஒரு 100% வேலிட். ஒரு காலேஜ் வந்து என்எம்சி அண்ட் டபிள்யூஹெச்ஓவால அப்ரூவ்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த டிகிரி இந்தியால வேலிட். இங்க வந்து ஒரே ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம் குடுப்பாங்க. நான் சொன்ன மாரி ம், எஃப்எம்ஜி எக்ஸாம் குடுப்பாங்க. ம். அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. பாஸ் ஆர் ஃபெயில் எக்ஸாம். மைனஸ் மார்க் கிடையாது. 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். வருஷத்துல 2 வாட்டி நடக்கும். 300ல 150 மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ். பாஸ் ஆனா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் கொஞ்சம் சில டைம் லேக் அடிக்கும். ஏன்னா நம்ம சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் லேக் அடிக்கலாம். மேபி அது ஏன்னா நெறைய பேர் படிச்சுட்டு வராங்க இல்லையா? நெறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க. ம். அந்த டியூரேஷன் கொஞ்சம் லேக் அடிக்குமே தவிர, பட் இன்டர்ன்ஷிப் போட்டாங்கன்னா, அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் அவங்க முடிச்ச உடனே, நம்ம டிஎன்எம்சிலேருந்து அவங்களுக்கு நம்பர் குடுத்துருவாங்க. இந்தியால 1,00,00,000 குடுத்து படிச்ச டாக்டருக்கும், அங்கருந்து படிச்சுட்டு வந்து டிஎன்எம்சில நம்பர் வாங்கிட்டா 2மே ஒண்ணு தான். இதான் ரியாலிட்டி. இத இன்னுமே பூசி முழுகிட்டு தான் இருக்காங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஏன்னா, டிஎன்எம்சின்றது நம்ம கவர்ன்மெண்ட் தான் அந்த நம்பர் குடுக்குது. அவங்களுக்கும் அதே நம்பர் தான் குடுக்குறாங்க. இந்தியால படிக்கிற நெறைய காலேஜஸ்ல நெறைய ஃபீஸ் வாங்கி படிக்கிறவங்களுக்கும் அதே நம்பர் தான் குடுக்குறோம். என்ன வித்தியாசம் இருக்கு? ரூ. 25,00,000 படிச்சுட்டு வரலாமே! தப்பில்லல்ல. படிக்க போனவன் படிக்க மட்டும் செஞ்சா போதும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்லுங்க. இப்ப எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க என்னலாம் சொல்வீங்க? நான் சொன்ன மாரி ஒரு சில காலேஜ் சீப்பா ஸ்டூடண்ட்ஸ யூஸ் பண்ணும்போது, அத அவங்க அவேர் இல்லாம, அப்போ கிடைக்கிற அந்த ஷார்ட் டெர்ம் பிளஷருக்காக ஒரு ஐஃபோன் வாங்குறதா இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியா தான் உலகமே. ஸோ அவங்களுக்கான ஆடம்பரமா ட்ரெஸ்ஸோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதுக்காகவோ, அதுக்காக காசு வேணும். ஏன்னா வீட்லருந்து இங்கேருந்து போறவங்க மிடில் கிளாஸ்ன்றனால அவ்வளோலாம் யார் வீட்லயும் காசு போட மாட்டாங்க. அங்க போனோனே பாஷாவான அந்த லைஃப் ஸ்டைல பார்த்து ஆசைப்படுறாங்களா? ஸோ அவங்கலாம் என்ன ஆகுறாங்க, இவங்க வந்து கம்ப்ளீட்டா போய் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அங்க இப்படி குடுத்தா கிடைக்குதுன்னோனே, உடனே இவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம். இப்போ பிரபல யூடியூபர் அந்த மாரி லிஸ்ட்டே அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சேனல்ல போட்டிருந்தாரு. "இத பாருங்க இந்த படிக்கிற பசங்கலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்?" அப்படின்னு போட்டிருந்தாரு. அதெல்லாம் உண்ம. அது உண்மதான். ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பனா சிங்கிள் வேர்ட்ல சொன்னா ஸ்டூடண்ட் மாஃபியா. ஸ்டூடண்ட் எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகணும்? இதுதான் இங்க சிம்பிள் கான்செப்ட்டே. அவங்க இன்வால்வ் ஆகக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையவே கிடையாது. படிக்க போன இடத்துல படிக்கிற வேலைய மட்டும் பாத்து அதுதான் சொல்றேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா, அப்புறம் நீ எப்படி வந்து இங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவ? அப்புறம் எப்படி நீ அந்த சிஸ்டம தப்பா சொல்லுவ? அது எப்படி ஸ்கேம் ஆகும்? படிக்க போன இடத்துல நீ படிச்சா எக்ஸாம் கிளியர் பண்ண தானே போற. எந்த ஒரு எக்ஸாம் இல்லாம இருக்குமா? எந்த படிப்புக்குன்னா? 10த் படிச்சு +1 போறேன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா? 12த் முடிச்சுட்டு காலேஜ் போணும்னா, அதுக்கு 12த் பப்ளிக் இருக்கு இல்லையா? அந்த மாரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போற. அதுவும் வெளியில போய் படிச்சுட்டு வர. நம்ம நாட்ல எக்ஸாம் கேட்கறது மேண்டிட்டரி. அது கரெக்ட்டா தான் பண்றாங்க. அந்த சிஸ்டம் கரெக்ட் தான். ஸோ அப்படின்னும்போது எக்ஸாம் கம்பல்சரி கேட்க தான் செய்வாங்க. அந்த எக்ஸாம குடுக்கறதுக்கு ஒண்ணும் தப்பு இல்லையே! ஏன் பெர்சன்டேஜ் கம்மி ஆகுதுன்னா, ரீசன் பிஹைண்ட் திஸ் இதான். அங்க போம்போது செல்ஃப் டிசிப்ளினும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் போகாம இருந்தது. அப்படி பண்றவங்களுக்கு மட்டும் தான் லேக் ஆஃப் ரிசல்ட். மத்தபடி சிஸ்டம் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. ஸ்கேம் பண்றவங்க இருக்க தான் செய்றாங்க. அது இவங்களும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து பார்க்கணும். உட்கார்ந்த இடத்திலேயே வேலை நடக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. பணம் கண்டிப்பா. ரெடி தான் ஆகும். செலவாகும் கண்டிப்பா. இப்ப பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து என்ன மாரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படும்? அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ அத மேண்டிட்டரியா பத்தி. அப்ராட்ல பண்ணணும்னா 12த் மார்க் ஷீட் ம், ஒரிஜினல். தென் நீட் ஸ்கோர் கார்டு. ம். அவங்க பாஸ் ஆன பிறகு நீட் ஸ்கோர் கார்டு. தென் அவங்களோட பாஸ்போர்ட். இந்த 3 டாக்குமெண்ட் போதுமானது. அதே மாரி அவங்க நீட் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேமு. நீட்டே இல்லனாலும் நீங்க போய் அப்ராட்ல படிக்கலாம். கம்ப்ளீட் ஸ்கேம். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? நீட் வந்து இப்ப நீங்க போயிடுங்க. ம். படிங்க. நெக்ஸ்ட் லீவுக்கு வருவீங்க இல்லையா? ஒரு 3 மாசம் லீவ் வரும். வெக்கேஷன் வரும் எவ்ரி ம். இயர். படிப்பு முடிச்சுட்டு இப்ப எப்படி நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம் லீவ் வருது. அப்ப 3 மாசம் லீவ் வரும். அப்போ வரும்போது நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி குடுத்துக்கோங்கன்றாங்க. கம்ப்ளீட்டா நீட்னா என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட். ஸோ எலிஜிபிலிட்டின்றது ஒரு தகுதி தேர்வு. தகுதி தேர்வுனா ஒரு விஷயத்துக்கு நம்ம தகுதி ஆன பிறகு தான் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ ஸோ அது நீட்ட ஃபுல்லாமே பாஸ் ஸ்கேம். பண்ண பிறகு தான் நீங்க எம்பிபிஎஸ் படிச்சா தான் உங்க டிகிரி செல்லும். இல்லன்னா திரும்ப நீங்க அந்த டிகிரிய நீங்க அப்ராட் போலாம். எம்பிபிஎஸ் படிக்கலாம். டிகிரியும் வாங்கலாம். ஆனா அந்த டிகிரி எடுத்துட்டு திரும்ப இங்க வரும்போது நம்ம சிஸ்டம் அத ஒத்துக்காது. ஏன்னா நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா. வி ஹேவ் நீட் எக்ஸாம். நீ நீட்ட கிராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கிறது மட்டும் தான் உனக்கு ஒரே ஆப்ஷன். அப்படி மட்டும் தான் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஃபெயில் ஜஸ்ட் ரிப்பீட். உனக்கு அந்த படிப்பு மேல அவ்வளவு ஆசை இருக்குன்னா ரிப்பீட் பண்ணு. அப்படி உனக்கு ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லையா? அஃப்கோர்ஸ் நீ உனக்கு என்ன கோர்ஸ் வேற கோர்ஸ் படிக்கிற படிக்கலாம். எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது. அத தாண்டி நல்ல படிப்புகள் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு பிடிச்சத அவங்க படிச்சு ஷைன் ஆகலாம். அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். எம்பிபிஎஸ் வந்து லைக் மனி பேஸ்டு இதுவே கிடையாது. கம்ப்ளீட்லி சர்வீஸ் பேஸ்ட் தான்.
காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாது, அதான் உண்மை. ஏன்னா காசுலாம் அந்த அளவுக்கு பெருசா they can't get, but they all have whole satisfaction. இது கம்ப்ளீட்டா சர்வீஸ் மைண்டா ஒரு ப்ரைடா நினைச்சு அதை ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இப்போ நம்ம அப்ராட்ல போய் படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பார்ட் டைம் செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அங்க இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம், ஃபேக் ப்ராமிசஸ். பணமே இல்லாத ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி வச்சுக்கோங்க, நம்ம சிஸ்டம்ல இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க கிட்ட என்ன ஃபேக் கன்சல்டன்சி, என்ன ஸ்கேம் சொல்றாங்களே, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம். நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட கமிஷன் காசு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா சர்வீஸ் சார்ஜ், அந்த மாதிரி அவன் காசு கிடைச்சா போதுன்றதுக்காக ஃபேக்கா ஏதாவது சொல்றது. எப்படிங்க போறது எஜுகேஷன் விசால எப்படி வேலை பார்க்க அலோ பண்ணுவாங்க? நம்ம போறது சின்ன சின்ன கண்ட்ரி தான், நம்ம ஒன்றும் யூகே யூஎஸ்னு போலியே. யூகே யூஎஸ்ல அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு விசா கொடுத்துருவாங்களா? நம்ம பறந்து போயிட முடியுமா? கிடையாது இல்லையா? இருக்கவனே அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரின்றது வந்து நம்ம இந்தியாவுக்கு மணி வேல்யூக்கு ஈக்குவலான கண்ட்ரி. அங்க போயிட்டு போறது எஜுகேஷன் விசால எப்படி ஒர்க் பார்ப்ப? காலேஜ் 8 to 5, அதுக்கப்புறம் நீ என்ன ஒர்க் பார்ப்ப? அப்ப எப்படி நீ படிப்ப? அதுக்கான பாசிபிளே இல்ல. சும்மா சொல்றது. தேவை அட்மிஷன் ஃபைல் க்ளோஸ் பண்ணணும். அவனுக்கு அங்க போனா போதும். அதுக்கப்புறம் நீ ஃபீஸ் கட்டாத, படிக்காத, அது அவனுக்கு தேவை கிடையாது. அது எல்லாருமே ஈவன் நான் சொல்றேனே கன்சல்டன்ட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸே கூட அடுத்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எப்படி அதை பண்றதுன்னு தான் யோசிக்கிறான் தவிர கம்ப்ளீட்டா மணி மைண்டடா பண்ணா அது ஸ்கேம் தான். அது பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ பொதுவாகவே இந்த எம்பிபிஎஸ் வந்து அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கன்சல்டன்சி அப்படிங்கிறது நிறைய இருக்கு, நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்மளோட இது எந்த அளவுக்கு பெஸ்டா இருந்துட்டு இருக்கு? நம்மளோட டிரான்ஸ்பரன்சி என்னன்றது இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்கோ அதுதாங்க நாங்க சொல்லுவோம். எது பிளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் உங்களுக்கு 100% டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். ஈவன் இந்த நெகட்டிவ் பார்த்த நீங்க வந்து எப்படி லீட் பண்ணி கொண்டு போலான்றத நாங்க கைட் பண்ணுவோம். எங்களோட மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மகிதா முருகையன் அவங்க வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்எம்ஜினாலே கஷ்டம் சொல்றவங்க எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணாங்க? அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றவங்களா யாரு? அவங்க கிராக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மென்டாரா இருக்கவங்க எங்க கூட இருக்காங்க, எங்க டீம்ல இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அப்ராட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ நானுமே வந்து அங்க என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன நெகட்டிவிட்டி இருக்கு, நெகட்டிவ் இல்லாம ஒரு விஷயம் இருக்குமா? நெகட்டிவ் இல்லாம எந்த விஷயமும் இருக்காது. ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இருக்கும், கரெக்ட்டுங்களா? பிளட் குரூப்லயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது படிப்புல இருக்காதுங்களா? எல்லாமே இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க கைட் பண்ணுவோம். எங்க கிட்ட இருந்து வரவங்கள கடைசி வரைக்கும் நாங்க சொன்ன ப்ராமிசஸை மேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் எங்க மூலியமா போய் சக்சஸ்ஃபுல்லா படிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லபடியா ரிட்டர்னும் வருவாங்க. அது நான் வந்து லைக் மீடியாக்கே கொடுக்குற ப்ராமிஸ்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா அவங்க நல்லபடியா வருவாங்க. அதை நாங்க நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஸோ எங்களை நம்பி வரலாம். நாங்க கண்டிப்பா தொடர்ந்து பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. இப்போ எம்பிபிஎஸ் வந்து ஒரு அப்ராட்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கா என்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாமே கிளியரா நீங்க பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்ஸ். அப்ராட்ல படிக்கணும்னா பயம் வேண்டாம். ஆல்மோஸ்ட் இங்க எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் நிறையவே இருக்காங்க. கன்சல்டன்சியுமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அஸ்வின் அண்ணா எல்லா டீட்டெயில்ஸுமே நல்லா கொடுத்தாங்க, கேட்குறப்பவும் சொன்னாங்க. ஸோ அப்ராட்னோடனே யாரும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே இங்கே ஓகே தான்.